நிறைய பொண்ணு பார்த்தாச்சு சார். ஒன்று கூட எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. நானும் எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து வந்துட்டேன். ஆனால் பொண்ணு அமைகிறது மட்டும் பக்கத்தில் வருது, அப்புறம் தட்டி போகுது. இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் குடும்பத்தை குறிக்கிற 2ஆம் பாவத்தில் சனி இருந்தாலோ, புத்திரத்தை குறிக்கிற 5ஆம் பாவத்தில் சனி இருந்தாலோ, திருமணத்தை குறிக்கிற 7ஆம் பாவத்தில் சனி இருந்தாலும், 11ஆம் பாவம் 12ஆம் பாவங்களில் சனி இருந்தாலும் திருமணம் தாமதமாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இடங்களில் சனி இருக்கவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 30லிருந்து 35 வயசுக்குள்ளே தான் திருமணம் நடக்கும். அதனால் அவசரப்பட்டு முன்னாடியே ஆகலைன்னு விரக்தி அடையாதீங்க. அந்த டைம் பீரியட் வரும்போது கண்டிப்பாக நடக்கும். இதுக்காக நீங்கள் பெரிய பரிகாரம்லாம் செஞ்சு உங்கள் காசை வேஸ்ட் பண்ணவே வேணாம். எப்படிப்பட்ட பரிகாரம் செஞ்சாலும் தாமத திருமணம்னு ஜாதகத்தில் இருந்தால் அது அப்படி தான் நடக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. இந்த பொதுவாக இந்த 90s கிட்ஸ் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் ஏன் திருமணம் தாமதமாகுது அப்படின்னா, உங்கள் காலகட்டங்களில் அதாவது 1991லிருந்து 95 வரைக்கும் சனி மகரம் மற்றும் கும்ப ராசிகளில் பயணிக்கிறார். இந்த ராசிகளில் சனியோட ஆட்சி வீடு. ஆட்சியாக இருக்கிற சனி தன்னுடைய காரகத்துவங்களை ரொம்ப வலுவாக கொடுப்பார். ஒருவேளை மகரமோ கும்பமோ உங்களுக்கு 7ஆம் வீடாக அமைஞ்சு அதில் சனி இருந்தாலோ, இல்லை 2, 5, 9 சனி இருந்தாலோ இந்த பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.